Hey Champs, episode 37க்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே டீடைலா Premiere Proல இருக்கிற இஷ்யூஸ் அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் வரப்போற டெக்னிக்கல் இஷ்யூஸை ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். அண்ட் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சான்ஸ் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேபேக்லேயே நமக்கு நிறைய விதமான இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் முதல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பிளேபேக் வந்து ஷட்டர் ஆகுறது, இல்லைன்னா ஃப்ரேம்ஸ் வந்து லைட்டாக ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, ஆடியோ ரியல் டைமில் இருக்கும், பட் விஷுவல் வந்து அந்த மாதிரி இருக்காது, பிரேக் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் நீங்கள் முதல் விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு பிளேபேக் ஆகும்போது என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், ஃபுல் குவாலிட்டி இருக்கணுமா? அதாவது ஃபுல் ஹெச்டினா ஃபுல் ஹெச்டியில் இருக்கும். அதே இது நீங்கள் இந்த ஹாஃப் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி வந்து ஆஃப் ஹெச்டியாக சேஞ்ச் ஆகும். அதே இது குவார்டர் வைக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கம்மியாகும். அண்ட் நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளேபேக்கை இந்த செட்டிங்ஸை மாற்றுறது மூலமாக கூட இந்த ஷட்டர் இஷ்யூவை உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதுக்கடுத்ததான் நீங்க இந்த மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க பண்ண வேண்டியது ப்ராக்ஸி தான். டீட்டெயிலாகவே அதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ நீங்க ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸை நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு 8K அந்த மாதிரியான இல்லை 4K அந்த மாதிரியான விஷுவல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சிஸ்டம் அதுக்கு கேப்பபிளா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ராக்ஸியை யூஸ் பண்ணி உங்களுடைய டைமை ரொம்பவே சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராக்ஸி யூஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த பிளேபேக் இஷ்யூஸ் வரும்போது மெயினா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ எல்லோ கலர்ல இருக்கு. அது எது நான் இதுல ஒரு ஹெவியான எஃபெக்ட் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அங்கே ரெட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெட்டாக சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஏரியா வந்து ரொம்ப ஹெவியான ஏரியாவாக மாறிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிளேபேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய இண்டிகேட்டர், அதாவது பிளே ஹெட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எங்கே வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் வச்சுட்டு ஓ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேளை ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டர் ஆயிரும். ஸோ ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதை பிளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான எந்த விதமான ஷட்டருமே இருக்காது. ஒருவேளை இதுக்கு என்ட்ரு இல்லாமல் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது. நீங்கள் சீக்வன்ஸ்குள்ளே வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரெண்டர் எஃபெக்ட்ஸ் இன் அண்ட் அவுட், அதாவது இன்டு அவுட், நம்ம இன் அண்ட் அவுட் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அது வரைக்கும் நான் வந்து ரெண்டர் பண்ணணுமா எஃபெக்ட்ஸை, இல்லை அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ரெண்டர் பண்ணுறது அண்ட் ஆடியோ மட்டும் ரெண்டர் பண்ணுறது, இல்லைனா செலெக்ஷன், நீங்கள் இப்போ ஒரு ஃபூட்டேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ண ஃபூட்டேஜஸை மட்டும் ரெண்டர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ரெண்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். எஸ், ப்ரீ ரெண்டர் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரெண்டர் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணி எடுப்போம், அதையும் நம்ம ரெண்டர்னு சொல்லுவோம். பட் இன்பில்ட்டாக இந்த டைம் லைன்லேயே நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஃபைலை ஜஸ்ட் ப்ரிவியூக்காக ரெண்டர் பண்ணி பார்க்குறது தான் ப்ரிவியூ ரெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் ரெண்டர் பண்ணி உங்களுக்கான இந்த லைக் பிளேபேக்கில் ஷட்டர் வர அந்த இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டிப்பையும் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் இஷ்யூஸ் வரும்போது அப்ளை பண்ணுங்க. ஸோ ஜம்ஸ் அடுத்ததான் இந்த பிளேபேக்கில் வர ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய இந்த பிளே ஹெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எங்கேயுமே மூவ் ஆகாமல் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாரு, முன்னாடி போக மாட்டாரு, பின்னாடி போக மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரீமியரில், அதாவது இது மேக்கில் நான் யூஸ் பண்ணுறேன், ஒருவேளை நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் போயிட்டு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஆடியோ ஹார்ட்வேர்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்துட்டு இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் தாராளமாக நோ இன்புட் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது என்ன, எதனால நம்ம லைக் ப்ரோ பிளேபேக் ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கும் இன்புட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு அஃபெக்டடாக இருக்கிற ஒரு இதை வந்து லைக் இன்புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய அந்த ஆடியோ ஹார்ட்வேரை வந்து பாதிக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் நமக்கு இங்கே பிளேபேக் வந்து சம்டைம்ஸ் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை ப்ரீமியரில் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த இன்புட்டை ஜஸ்ட் நோ இன்புட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராட்ச் டிஸ்க் ஃபுல் தான். ஸோ இது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சீரிஸில் பார்த்துருக்கோம். பட் இப்போ நான் ஒரு தடவை கூட சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வந்துருங்க அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு மீடியா கேட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் இந்த ரிமூவ் மீடியா கேட்ச் ஃபைல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் தாராளமாக இந்த டெலிட் ஆப்ஷன்
ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது டெலீட் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை உங்களுடைய ப்ராஜெக்ட்டில் இருக்கிற ஃபைல்ஸுக்கோ எந்த விதமான பிரச்சனை வராது. ஸோ தைரியமாக நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை லைட்டாக ஸ்லோ ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுடைய இந்த மீடியா கேட்ச் ஃபைல்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற இடத்த நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்பீடாக இருக்கிற எஸ்எஸ்டிலையோ இல்லை நிறைய ஸ்பேஸ் இருக்கிற எஸ்எஸ்டிலையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். பொதுவாக இப்போ விண்டோஸ் லேப்டாப் இல்லைனா இப்போ நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட கம்மியான ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு டிரைவரில் வந்துட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அந்த ஓஎஸ் சாஃப்ட்வேரில். ஸோ அந்த டிரைவில் அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அங்கே ஆல்ரெடி ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஸ்பேஸ் இருக்காத டைமில் நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ரீட் அண்ட் ரைட் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ரீட் அண்ட் ரைட் நடக்கும்போது அண்ட் நடக்கிறதுக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு அது ப்ரீமியர் ப்ரோக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அண்ட் ஸ்பீடான ஒரு ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியர் ப்ரோவில் இந்த ஸ்லோ ஆகிறது அண்ட் வந்து ஃபைல்ஸை வந்து ப்ளேபேக் பண்ணும்போது வர இஷ்யூஸை நீங்கள் தாராளமாக தவிர்க்க முடியும். பட் இதில் ரொம்ப முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு நீங்கள் அங்கங்கே அப்பப்போ நீங்கள் லைக் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எஜெக்ட் பண்ணுறது வைக்கிறது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹார்ட் டிஸ்க்காக பார்த்து நீங்கள் இந்த மாதிரியான லொக்கேஷனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ சான்ஸ் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சோர்ஸ் மானிட்டர்லையோ இல்லைனா ஃபோல்டர்லையோ ஒரு வீடியோவை பார்ப்பீங்க. அதில் பக்காவாக உங்களுடைய ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பட் அதே ஆடியோவை நீங்கள் ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து சுத்தமாக இம்போர்ட் ஆகாது. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே வீடியோ தான் ராவ் ஃபைல் அந்த வீடியோ ஆடியோட இருக்குது. நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆடியோ வந்து வரல. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா A1 அப்படின்னு இருக்கிற இந்த சோர்ஸ் பேட்சிங் வந்து நமக்கு ஆஃபில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் திருப்பி இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியோட உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வேளை இது ஹைடாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஆடியோ மட்டும்தான் உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். விஷுவல் வந்து வராது. ஸோ அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளமை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக எனேபிள் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம மேஜராக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஏதோ ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் உள்ள ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன கிளிச்சஸ் வருது இல்லைனா ஆடியோ வந்து சிங்க் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா VFR அதாவது வேரியபிள் ஃப்ரேம் ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் ஃப்ரேம் ரேட் இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியர் ப்ரோடைய ப்ளேபேக்கில் வந்துட்டு கரெக்டான ஃப்ரேம்ஸ் இல்லாததுனால அதாவது சீக்வன்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் FPSல இருக்கும். பட் அந்த வீடியோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு FPSல ரொம்ப லைக் ஒரு இம்பேலன்ஸான FPSல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதால் கரெக்டான விஷுவலை அண்ட் ஆடியோவை அதுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CFR. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது VFR. ஸோ அந்த VFR-ஐ CFR-ஆ மாற்றணும். VFR-னா என்னென்னு பார்த்துட்டோம். அதாவது வேரியபிள் ஃப்ரேம் ரேட். அது எது CFR-னா கான்ஸ்டன்ட் ஃப்ரேம் ரேட். எஸ் பிட்ஸ் தான் இருக்கேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரேம் ரேட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். 25.16 FPS இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு FPSல இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் 30 FPSல கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 25.16-ஐ 25 FPS-ஆவோ இல்லைனா 24 FPS-ஆவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற கேப்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதில் இருக்கிற ஓவர் ரைட்டான தேவையில்லாத ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் அதை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிளான அதாவது CFR-க்கு உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ இதுக்கு நீங்கள் தாராளமாக ஹேண்ட் பிரேக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ தான். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அடோபில் இருக்கிற மீடியா என்கோடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இல்லை நீங்கள் எந்த கன்வெர்ட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டீசெண்டான கன்வெர்ட் பண்ணுற ஒரு கன்வெர்ட்டரில் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி VFR-ஆக இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் CFR-ஆக மாற்றி ஈஸியாக உங்களுடைய ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எடிட்டிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த VFR எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு
ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய வீடியோவை இம்போர்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இம்போர்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒரு சின்ன இஷ்யூவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே வந்துட்டு அப்படியே வந்துட்டிங்க அப்படின்னா மீடியா ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலான அந்த மீடியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துரும். ஸோ இதில் உங்களுடைய எஃபிஎஸ் என்ன அண்ட் இன்னுமே என்ன மாதிரியான ரெசல்யூஷனில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷனுமே இருக்கும். அண்ட் ஒருவேளை உங்களுடைய வீடியோவில் விஎஃப்ஆராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கீழே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரியான இஷ்யூ இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதை கூட ஓப்பன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பராக அதை பார்த்து அதுக்கான தேவையான சொல்யூஷனை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட எடிட்டிங்கை ஸ்மூத்தாக நீங்கள் பண்ணி முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், அதுக்கடுத்து தான் நீங்கள் ஆடியோவை ப்ளே பண்ணும்போது ஒருவேளை இந்த ஆடியோ ஷட்டர் ஆகுதோ இல்லைனா கிராக்கிங் சவுண்ட் மாதிரி ரோபோட்டிக் சவுண்ட் மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போயிருங்க அண்ட் செட்டிங்ஸ், அதாவது மேக்கில் விண்டோனா உங்களுடைய ஃபைல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே வந்துருங்க. இங்கே வந்துட்டு அப்படியே ஆடியோ ஹார்ட்வேர் வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கான், இதோ இருக்கான். ஸோ ஆடியோ ஹார்ட்வேர்க்குள்ளே வந்துட்டு இந்த ஐஓ பஃபர் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ இல்லை பார்கோ. ஸோ இந்த பஃபர் சைஸை நீங்கள் வந்து தாராளமாக இந்த சாம்பிள்ஸ் அண்ட் வந்து இந்த சாம்பிள் ரேட் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இந்த ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சான்ஸ் அதுக்கடுத்ததாக இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியா ஆஃப்லைன் ஆகிறது தான். ஸோ நம்ம ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்போம், திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலரில் இந்த மாதிரியான ஒரு எரர் வந்திருக்கும். ஸோ இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் அதுக்கு முன்னாடி அது எதனால் வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது இப்போ நீங்கள் இந்த ரா ஃபைல் அப்படின்ற ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த ரா ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து உங்களுடைய லோக்கல் டிரைவ்லேயோ ஹார்ட் டிஸ்க்லேயோ நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஃபைலை வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அது வந்து சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை இப்போ அந்த இடத்துல அந்த ஃபைல் இல்லை, நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி மீடியா வந்து ஆஃப்லைன் ஆயிடுச்சு, என்னால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியர் ப்ரோ கையை விரிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் நீங்கள் நிறைய நேரத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஆஃப்லைன் ஆல், அதாவது என்னென்ன ஃபுட்டேஜஸ் அப்படின்றத காமிக்கும். ஒருவேளை நிறைய ஃபுட்டேஜஸ் காணும், அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீங்களும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப்லைன் ஆல் கொடுத்துடலாம். இல்லைனா குறிப்பிட்ட ஒரே ஒரு ஃபைல் மட்டும் காணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆஃப்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லொக்கேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லொக்கேட் பண்ணாலும் அங்கே இருக்காது, ஏன்னா நான் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து முதல்ல நம்ம அன்டூ பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு லொக்கேட்டை கிளிக் பண்ணிடுறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரா ஃபைல் காமிக்குது. பட் ஃபோல்டரில் நிறைய ஃபைல் இருக்குது, எப்படி இந்த ரா ஃபைல் மட்டும் காமிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்பிளே ஒன்லி எக்ஸாக்ட் நேம் மேட்சஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எடுத்துட்டேன்னா எல்லாமே எனக்கு காமிக்கும். பட் இதை நான் எனேபிள் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஃபைல் மட்டும் எனக்கு காமிக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சூப்பராக சிங்க் ஆகிடும், எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. பட் நீங்கள் அந்த ஃபைலை ஒருவேளை ரீநேம் பண்ணிட்டீங்க, ரீநேம் பண்ணனால இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கல அண்ட் அதை வந்து இப்போ நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்பிளே எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்ற ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேடுங்க. அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க, ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிங்க் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ மீடியா ஆஃப்லைன் வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம், கரெக்டாக அது எங்கே இருக்குன்றத ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா எம்கேவி ஃபைல் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல, என்னுடைய ப்ரீமியர் ப்ரோவில் அது வந்து எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான். எஸ், ப்ரீமியர் ப்ரோவில் எம்கேவி ஃபைலுக்கான கோடக் வந்து இங்கே கிடையாது. ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து அதை இம்போர்ட் பண்ண முடியாது. எம்கேவிலேயே நிறைய கோடக் வச்சது இருக்குது. ஸோ இப்போ எம்கேவிலேயே H.264 வச்சது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். பட் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களால் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி விஎஃப்ஆரை வந்து சேஞ்ச் பண்ணோமோ அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் இல்லைனா மீடியா என்கோடரை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது MP4 கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்கள் கையில் எம்கேவி ஃபைல் கிடச்சிச்சுன்னா உடனே கன்வெர்ட்டரை தேடி அதை கன்வெர்ட் பண்ணிடுங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அண்ட் ரொம்ப முக்கியமான பிகினர்ஸ்க்கு வர பிரச்சனை என்னென்னா பேனல்ஸை தொலைக்கிறது தான். ஸோ பேனல்ஸ் எங்கேயாவது மிஸ் ஆகிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் விண்டோக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை ஆக்சிடென்டலாக நீங்கள் ஏதாவது ஒரு பேனலை டெலீட் பண்ணியிருந்தீங்க இல்லை மூவ் பண்ணியிருந்தீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய லேஅவுட் வந்து திருப்பி ரீசெட் ஆயிரும். இல்லை உங்களுக்கு அப்படி வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு பேனல் மட்டும் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே உள்ளே வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பேனல் உங்களுக்கு கிடச்சிரும். அதை நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று காணாமல் போயிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் உள்ள வந்துட்டு ரீசெட் மட்டும் கொடுத்துக்கலாம். சார் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக வர ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டர் ஸ்டாப் ஆகி இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி காமிக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா
அந்த ரெண்டரில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இந்த ஒரு டைம் கோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம் கோட் எங்கே உங்களுடைய டைம் லைனில் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அதில் என்ன எஃபெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒருவேளை அந்த இடத்துல எந்த விதமான எஃபெக்ட்டுமே இருக்காது, பட் அந்த இடத்துல அந்த இஷ்யூ வந்திருக்கும். ஸோ மேபி அந்த ஃபூட்டேஜை ஹைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரெண்டர் பண்ணி பாருங்கள். ரெண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபூட்டேஜில் இஷ்யூ இருக்குது. ஸோ ஃபூட்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறதோ இல்லைனா அந்த ஃபூட்டேஜை மட்டும் தனியாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறதோ, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண இல்லைனா கன்வெர்ட் பண்ண ஃபைலை திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை உங்களுக்கு வந்து ஜிபியூவில் இஷ்யூவாக இருக்குது, உங்களுக்கு ரெண்டர் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபைல் அண்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்துருங்க. ஜென்ரல் வந்துட்டு இந்த இடத்துல இப்போதைக்கு எனக்கு மேக்கில் இந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை நீங்கள் தாராளமாக வேறு ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெர்க்குரி பிளேபேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டர்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்து இந்த ப்ராப்ளமை ஈஸியாக உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்ஸ் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறோம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு லைக் டிவைஸில் நம்ம வீடியோ எடுக்கிறோம், பட் ப்ரீமியர் ப்ரோலாம் நல்லா இருக்குது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட்டாக கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் லூமெட்ரி கலர் வந்து வந்துருங்க. ஓகேங்களா? லூமெட்ரி கலரில் எப்போவுமே எடிட் அதில் தான் நம்ம வந்து வேலையை பார்ப்போம். பட் அது பக்கத்தில் இருக்கிற இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த வியூவர் காமா அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எந்த இதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ லைக் வெப் யூடியூப் அந்த மாதிரியான விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 2.2 வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மேக் அந்த மாதிரியான ஒரு லைக் ஹை அண்ட் டிஸ்பிளே அந்த கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்க டிஸ்பிளேனா இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி லைக் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மெயினாக இந்த கலர் செட்டப் வந்து இந்த டைரக்ட்ரெக் 709 SDRல இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து சேஞ்ச் ஆகும்போது கூட நமக்கு கலர் வேரியேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அண்ட் அவுட்புட் கலர் ஸ்பேஸுமே ரெக் 709 தான் இருக்கணும். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்து இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே ஜாம்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போனஸ் டிப்பை தரேன். ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்ன ப்ரோ ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ChatGPT, Gemini ஆர் எனி அதர் ஏஐ லைக் சாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வர ஸ்க்ரீன்ஷாட்ஸை கேப்சர் பண்ணி அந்த ஏஐட்ட நீங்கள் கொடுத்துட்டு இந்த இஷ்யூ வருது, இதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். அது பக்காவாக என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா லைக் யூடியூப்பில் அதை வந்து தேடுறது, கூகுளில் தேடுறது அந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஏஐயில் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கனாலே அந்த இஷ்யூஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடும். ஸோ நான் திருப்பி ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட்டிங், அனிமேஷன் ஆர் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலுமே ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேரில் என்ன கிரியேட் பண்ண முடியும், கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது கார் வச்சுருந்தீங்க இல்லை பைக் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் போதாது, அந்த பைக்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது இல்லை அந்த காரில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா டக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக்காக சேஞ்ச் ஆவீங்க பார்த்தீங்களா? இதை வந்து இப்படி மாற்றி பார்க்கலாம், அதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை இப்போ டிவியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது சுவிட்ச் பாக்ஸில் பிரச்சனைனா ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுடைய சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனாக சேஞ்ச் ஆகி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் சாஃப்ட்வேர் அண்ட் உங்களுடைய சிஸ்டத்தை இன்னுமே டீப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேனுவலாகவே அதை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்களாவே கண்டுபிடிச்சி அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ண ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நானும் கற்றுக்க தயாராக இருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெயில் ஐடி கீழே இருக்குது, தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமாக டக்குன்னு அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க அண்ட் நம்ம கூட எப்போவுமே கனெக்டடாக இருந்து நிறைய குவிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏவி.